ஊட்டியோட கிளைமேட்டை பாருங்களேன். இதுதான் நான் வந்த ரோடு தான் நம்மளுக்கு. இந்த ரோடு வந்துடுமா, இதில் தான் அப்படியே மேலே ஏறி சுற்றி சுற்றி இந்த இவ்வளோ தூரம் வர்றது ரோடு. எந்த ஊர் ப்ரோ? எந்த ஊர் நீங்கள்? இங்கே தானா? இது மட்டும் எவ்வளோ ப்ரோ வருது? இந்த மூணு இது 4000 வருதா? ஓகே ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. பாய் ப்ரோ. இன்ஸ்டா ஐடி கால் பண்ணுறேன், ஓகேங்களா? எல்லாரும் பார்க்கலாம். லவ் யூ ப்ரோ. எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு வந்துட்டோம். ட்ரிப்பு முடிஞ்சு பசங்க எல்லோரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. கோயம்புத்தூரில் இறங்க ஆரம்பிச்சாச்சு. மேட்டுப்பாளையம் போய் அப்படியே போகிறோம். அவங்க அப்படியே புரிஞ்சிடுவாங்க. கீழே இறங்கினோடனே அப்படியே எல்லார்ட்டும் சொல்லிட்டு தனித்தனியாக புரிஞ்சிடுவாங்க ஒரு ரூட்டு. அப்படியே எல்லோரும் என்ன ரூட்டுன்னு தெரியலையாப்பா, வேறு ரூட்டு வழியாக போகிறாங்களா பசங்க? ஊட்டியோட கிளைமேட்டை பாருங்களேன். இப்போ வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? எல்லாமே வந்து இப்போ முடிச்சாச்சு. கீழே போயிட்டுருக்கோம். இப்போ மேட்டுப்பாளையம் போயிட்டுருக்கோம். கிளைமேட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 ஆச்சு. நிமிஷத்து கவர் ஆச்சு பார்த்தீங்களா? அதுக்குள்ளேயும் இன்னும் கீழே இறங்குறதுக்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 கிலோமீட்டர் நினைக்கிறேன். 30-35 தெரியல. ஹீல்ஸ் கீழே இறங்குறது ஊட்டி 35 இருக்கும் குறைஞ்சது. செம்மையாக இருக்குது ஊட்டி கிளைமேட்டு. நைட்டு பார்த்ததுக்கும் மார்னிங் பார்த்ததுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குப்பா. ஏய், வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குப்பா. அங்கே என்ன பாட்டும் ஒரு வண்டி அங்கே நிப்பாட்டலாம் ப்ரோ. அவன் வரட்டுமா? சரி சரி, ஓகே ஓகே ஓகே, வரட்டும். செம்மையாக இருக்குது. அந்த சன்ரைஸ் ஆக போகுது, சரி சன்செட் ஆக போகுது. அந்த இது அந்த வெளிச்செல்லாம் அப்படியே கீழே வரைக்கும் அடிக்குது. சூப்பராக இருக்குது. உங்கள் காட்டுற பாருங்க. அந்த சன்செட் ஆக போகிற அந்த இது வியூ இப்படி கீழே அந்த வெயில் உங்களுக்கு கீழே தெரியுது ஆஃப்லாகவே. இதுதான் நான் வந்த ரோடு தான் நம்மளுக்கு. இந்த ரோடு வந்துடுமா, இதில் தான் அப்படியே மேலே ஏறி சுற்றி சுற்றி இந்த இவ்வளோ தூரம் வர்றது ரோடு. செம்மையாக இருக்குது. டைம் ஆக ஆக இன்னும் அந்த இடத்துல உட்காந்தா செம்மையாக பார்க்கலாம் சன்செட்டை. எந்த ஊர் ப்ரோ? எந்த ஊர் நீங்கள்? இங்கே தானா? ஓகே ஓகே. சும்மா ஒரு ரைடு மாதிரியா? வீட்டுக்கு இங்கே கீழே டெய்லி இதில் தான் ப்ரோ வரீங்களா? அப்போ இங்கே தானே மேலே ஒருக்கா கீழே போயிட்டு வரீங்களா டெய்லி? ஓகே 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 ஓகே. வண்டி ஓட்டிட்டு ஆமாம் ப்ரோ, வயநாடு போயிட்டு போய்ட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். அவ்வளோ ரிட்டன் ட்ரிப்பு. 6 மணி நிமிஷம். வயநாடு உள்ளே போக முடியல எங்களால். உள்ளே அங்கே போகல. அது போகிறதுக்கு பைக் ஓட்டுறதுக்கே டைம் சரியா இருந்துச்சு எல்லாம். அதே தான் ப்ரோ. ஸ்மூத்தாக இருக்கான், ஸ்மூத்தாக இருக்கு. சவுண்டே கேட்கல ரொம்ப. எவ்வளவு ஃபுல் ப்ரொடக்ஷன்லாம் வச்சுருக்கோத்தியா? ஜம்முன்னு இருக்கு. இந்த வண்டியை நானே இந்த வண்டி அது மாதிரி தான் ஆக்கணும். இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. நான் எங்கே தான் போகிறது? 120 220க்கு இதுக்கு ஒரே மாதிரி தான் நினைக்கிறேன். வந்தது ஒரே இது வேணால் போட்டுக்கலாம் பின்னாடி. ஏன் மட்டும் அது பின்னாடி இருக்கிறது வேணா வாங்கி கேட்டு போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படா கீழே ஒரு ஒன்று இருக்குமா இல்லை இங்கே ஓகேவா இருக்கா? வெயில் குளிர்லேயே இருந்துட்டு எங்களுக்கு ரெண்டுமே இங்கே அங்கே கூலிங்க ஹீட்டாக இருந்துட்டு இங்கே வர கொஞ்சம் நல்லா இருக்கு. செம ஹீட்டு பிரான்ச் சைடில். நான் தூத்துக்குடியா? கோவில்பட்டி. அதுக்கு முன்னாடி சரி கோவில்பட்டியில் 200 அன்னி ஓட்டு. காலைல தான் ஒரு 200 ஓட்டினோம் ப்ரோ. செம்மையாக ஓடிச்சு. சரி நான் போயிட்டா போயிட்டா. ஏ அப்பா 16,000மா? இது மட்டும் எவ்வளோ ப்ரோ வருது? இந்த மூணு இது 4000 வருதா? மறக்கிறான் பாரு. அவர் டியூக் ஓட்ட போயிருக்காரு கேடிஎம். ஆமாம். பாய் ப்ரோ. செம்மையாக இருக்குல்ல? இது மாதிரி நீ பண்ணிடு, செம்மையாக இருக்கும். ஃபுல் சேஃப்டி. இது என்ன இதில் காலு அடிச்சிருக்க போகிறேன். 4 வருஷம் ஆச்சா மாட்டி வருது. கொஞ்சம் முன்னாடி இருக்குண்ணே.
2 சைடு தான். ஓ குண்டு வாரிக்கிறீங்க. ஒட்டுறது எதுக்கு எடுத்து மாட்டுறதுக்கு சொல்றேன்ல, இதுதான் சேஃப்டி. அதான் எனக்கு தான் இன்னைக்கு கலக்கா பச்சுல கையே எல்லா பண்ணா உடஞ்சிருக்கும். இதுல எத்தனை லைட் மாற்றி வந்துருமா இங்க ஒரு நான் வந்து பெரிய லைட் பிங்க் ஒன்று டபுள் பிங்க் லைட் கட்டிங் 5000. நான் சேம் இதே மாதிரி கிளம்புறேன் நினைக்கிறேன். இங்கே தான் வீடு நினைக்கிறேன். சரி ஓகே ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. பாய் ப்ரோ. இன்ஸ்டா ஐடி என்னது ப்ரோ? அதையா சரி, இந்த இதை ஃபோட்டோ எடுத்துங்க ப்ரோ. வேணா பார்க்கலாம், மெசேஜ் பண்ணு. ஓகே ப்ரோ. அடுத்தான ப்ரோ போகலாம் ப்ரோ. அப்படி சொல்லிட்டு வா ப்ரோ, சொல்லிட்டு வா. மை காட், முடிஞ்சிட்டான். 2 பஸ்ஸு. இப்போ இந்த 2 பஸ்ஸை கிராஸ் பண்ணுறது தான் பெரிய தலைவலியே. ஆப்போசிட்லேருந்து வர ஒரு பஸ்ஸை கிராஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஒன்று ஆம்புலன்ஸ் வருதுப்பா. ஆம்புலன்ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்கணுமா ப்ரிஃபரன்ஸ். ஆம்புலன்ஸோ வந்தால் சைடில் ஒதுங்கிருங்கப்பா. அது போன அப்புறம் தான் நம்ம போய்க்கலாம். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ எமர்ஜென்சியாக போவாங்க. ஒரு பஸ்ஸை கொடுத்துட்டாரு. அப்பா 2 பஸ்ஸை கிராஸ் பண்ணியாச்சு. ட்ராக்கில் எப்படி போகிறான் தலைவன், செம்மையாக பறக்கிறான் செல்லம். பசங்க கூட ஜாயின் ஆயிடுச்சு. 220 ப்ரோ மட்டும் இன்னும் வரணும்னு நினைக்கிறேன். 4, 5 இன்னும் 220 ப்ரோ மட்டும். இது இன்னொருத்தருப்பா. ஐயோ நம்ம டீம்லையா? அப்போ 400 வரும்னு நினைக்கிறேன். 400 220 ப்ரோ மட்டும். ஊட்டி ரோடு கீழே இறங்கிட்டோம். பசங்கள்லாம் இங்கே இறங்கிட்டாங்க. டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். டிராஃபிக்கில் மோட்டோ ப்ரோ வரசன் ப்ரோ மட்டும் முன்னாடி போயிட்டார். மிச்சம் 4 பேர் முன்னாடி மாட்டிக்கிட்டோம். ஆனால் முன்னாடி போகிறான். ரோடு ஃப்ரீயாக இருக்கு, நல்லா க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம் கைஸ். ஆர்னரிங்லாம் சூப்பராக எடுக்க முடியுது. பார்த்தா பாருங்க எப்படி போகிறாருன்னு. கரெக்டாக அந்த முன்னில் நிற்கிறாங்க. ஃபைனலாக வந்து ஏதோ ட்ரிப்பு முடிஞ்சு. இப்போ ஊட்டி கீழே இருக்கோம். கொஞ்சம் தூரம் தான் ஊட்டி கீழே இறங்குறது. ஒரு வாட்டர் ஃபால்ஸ் அப்படியே என்னகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. காட்டின பக்கத்தில் போய் வாட்டர் ஃபால்ஸ் தெரியுதா? வெளியே வாட்டர் ஃபால்ஸ் பேசிட்டே ஒரு டீயை போட்டுட்டு இதோட ட்ரிப் முடிஞ்சு. இதுக்கப்புறம் பசங்க எல்லாரையுமே நான் அடுத்த மாதம் மீட் பண்ண போகிறோம். இதுலேயும் ஒரு சில பேர் வருவாங்களோ, நெக்ஸ்ட் இப்போ வரமாட்டாங்களோ, அதான் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் பேசிட்டு இப்போ போய் முடிப்போம். ஒரு ப்ரோ சொன்னா என்ன ஒண்ணு வர ஒண்ணு வேண்டாம்ல. சூடா சாயா எல்லாரும் கிளம்பிட்டோம். ட்ரிப் இதோட முடிஞ்சிச்சு. எல்லாத்தையும் டாட்டா சொல்லிட்டு கிளம்புவோம் ப்ரோ. ஃபன் ப்ரோ, போயிட்டு வரேன். கண்டிப்பா ப்ரோ, பார்ப்போம். நெக்ஸ்ட் ட்ரிப் பார்ப்போம் ப்ரோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ட்ரிப் வந்துடுங்க ப்ரோ. ப்ரோ ஹாய் ப்ரோ, பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துடுறீங்களா? நம்ம தனியாக போகலாம். ட்ரிப்பு 2 நாளில் போகலாம். அடுத்த மாதமே, அடுத்த வாரமே போவோம். இல்ல அது வாரம் மந்த்லியோ ட்ரிப் போடுவாங்க ப்ரோ. இங்க பாருங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்றீங்க, தனியா போறாங்களா? இல்ல இல்ல ப்ரோ. சரி ப்ரோ, பார்க்கலாம். சரியா பாத்துவாங்க. நெக்ஸ்ட் ட்ரிப் வந்துருங்க. நெக்ஸ்ட் ட்ரிப் பார்க்கலாம். ஓகே வரேன் ப்ரோ. சரி ஒரு நாளைக்கு தான் வரலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ட்ரிப் வரலாம். வந்துறேன் ப்ரோ. நல்லா போயிட்டு வரேன் ப்ரோ. அடுத்த ட்ரிப்ல பார்க்கலாம். ஓகேங்களா? எல்லாத்தையும் கவர் பண்ணி வச்சிருக்கீங்க. கால் பண்றேன். ஓகேங்களா? அடுத்த பார்க்கலாம். லவ் யூ ப்ரோ. சரி கைஸ், அப்படியே உங்களுக்கு வந்து போயிட்டு லாக் பண்ணுறேன். அடுத்து வீட்டுக்கு போகணும். அவினாசி போயிட்டு அதுக்கு வந்து நம்ம இன்னும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 360 கிலோமீட்டர் இருக்குது நம்ம ஊருக்கு. நம்மளுக்கு போகும்போது லாக் பண்ணுறோம். ஃபைனலாக வந்து ஊட்டியிலேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். முடிய போகிற ட்ரிப் அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கைஸ். ரோடு அப்படியே ஃப்ரீயாக இருக்குது பாருங்க. அந்த ஒரு பஸ்ஸு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்குமே இடம் இருக்காது. ஒரு பஸ்ஸுக்கு மட்டும் நான் வழி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். அப்படியே ஃப்ரீ தான் அதுக்கப்புறம். ஆனால் இந்த இதில் போகிறோம்னு ஒரு வண்டியும் தெரில. ஆனால் நைட் டைமில் ஓட்டுறது ஜாலியாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்தீங்களா ரிஸ்க்கு கூட ஹில்ஸ்லலாம்.
முடிஞ்ச அளவு சேஃபாக ஓட்டணும் எவ்வளோ முடியுமோ. பிரேக் எப்பயுமே லைட்டாக வச்சுட்டே இருக்கணும், கால் பிரேக்கும் கை பிரேக்கும் கொஞ்சம் வச்சுட்டே இருக்கணும். ரோடுங்க பாருங்கள், ஒரு சில இடத்துல நல்லா இருக்குது, ஒரு சில இடத்துல மோசமாக இருக்குது. கொஞ்சம் நீங்கள் வேகமாக வரவும் டக்குன்னு அடிக்குதா கீழே பாருங்கள், தெரியுதா? ஒன்றுமே தெரியாது. ஆனால் வைசர்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே தெரியாது. அதான் சொல்கிறேன், முடிஞ்சாலும் ஸ்லோவாக வாங்க. நீங்கள் யாராவது ஹில்ஸ்லாம் வந்தீங்கன்னா, ஹில்ஸ் சைட்லாம் ஓட்டினீங்கன்னா வச்சுக்கோங்களேன், முடிஞ்சாலும் பைக்கு ஸ்லோ ஓட்டுங்க. எக்ஸ்பீரியன்ஸ்னால் மட்டும் பிரேக், முன் பிரேக் ஒரு 20% லைட்டாக பிடிச்சிக்கோங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு வந்துட்டோம், ட்ரிப்பு முடிஞ்சு. பசங்க எல்லோரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஊட்டி இறங்கினோடனே எல்லோரும் அப்படி இப்படியே பிரிஞ்சாச்சு. 50 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட. மணி எத்தனை? மணி 9:30, 8:30 கிளம்புனேன். 1 மணி நேரம் ஆகிடுச்சு. அப்படியே ஸ்லோவாக நிப்பாட்டி நம்ம வர்றதுக்கு. இதோட அவ்வளோதாங்க. வயநாடு ட்ரிப் வந்து எண்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ட்ரிப் வந்து அடுத்த மாதம் தான். அடுத்த மாதம் February 16 தான் பசங்களை மீட் பண்ண முடியும். சரி ஐஸ், இதோட நான் வந்து வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களை ட்ரிப்பில் சந்திக்கலாம். டாடா, பை.